7 சுற்று எடுத்தப்போ கொடுத்த சத்தியங்கள். மரணத்துக்கு பிறகு என்ன ஆகுது? நீங்க உயிருக்கு உயிரா காதலிச்ச மனிதர், ஒரு நாள் உங்க முன்னாடியே சாம்பலாகி போயிட்டா, அந்த நேரத்துல அவரோட ஆத்மா எங்க இருக்கும் தெரியுமா? அவர் உண்மையிலேயே உங்கள காத்து கொண்டிருப்பாரா? இல்ல மரணத்தோடவே அந்த 7 ஜென்ம உறவு முடிஞ்சிடுமா? மணமண்டபத்துல அக்னிய சுற்றி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 7 சுற்று எடுத்து 7 ஜென்மம் கூடவே இருப்போம்னு சத்தியம் செய்யும் அந்த நிமிடம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த நேரத்துல இந்த உறவு இனிமேல் ஒருபோதும் உடையாது போல தோன்றும். எதுவா இருந்தாலும் இந்த மனிதர் எல்லா ஜென்மத்திலையும் என்னோட தான் இருப்பாருன்னு நாம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். சினிமா, கதைகள், சமூகம் எல்லாமே இந்த எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள இவ்வளவு ஆழமா நட்டு விட்டது. நாம உண்மையிலேயே கணவன் மனைவி உறவு 7 ஜென்மம் நீடிக்கும்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதே மனிதரின் சுடுகாட்டுல உடல் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கும் போது அந்த ஆத்மா எங்க இருக்கும்? அந்த ஆத்மா சுடுகாட்டுல நின்று தன்னுடைய துணையை காத்து கொண்டு இருக்குமா? மரணத்துக்கு பிறகு யமலோகத்துல கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறார்களா? பலர் நினைப்பது என்னவென்றால், உண்மையான காதல் ஒருபோதும் சாகாது, ஆத்மாக்கள் எப்போதும் ஒன்றாக இணைந்தே இருக்கும். ஆனா கருட புராணத்துல ஒரு மிக கசப்பான உண்மையை சொல்கிறது. அதை கேட்ட பிறகு உங்க காலடியில இருந்த நிலைமையை சரிந்து போய்விட்டது போல தோன்றும். அந்த உண்மை இவ்வளவு ஆழமானது. அதை தெரிஞ்ச பிறகு நீங்க உங்க கணவரையோ இல்ல மனைவியையோ முற்றிலும் வேறொரு பார்வையில பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இப்போ உங்க பக்கத்துல ஒரே படுக்கையில தூங்கி கொண்டிருக்கும் அந்த மனிதர் உண்மையில் உங்களுடையவர் இல்லையே என்றால், அப்படின்னா அவர் யாரு? ஏன் அவர் உங்க வாழ்க்கையில வந்தாரு? மரணத்துக்கு பிறகு அந்த புனிதமான உறவுக்கும் அந்த 7 சத்தியங்களுக்கும் என்ன ஆகுது? இன்னைக்கு நான் உங்களோட முன் கருட புராணத்தின் பக்கங்கள்ல இருந்து அந்த 7 சத்தியங்களும் என்ன ஆகுது? இன்னைக்கு நான் உங்க முன்னாடி கருட புராணத்தின் பக்கங்கள்ல இருந்து அந்த ரகசியத்தை திறந்து காட்ட போகிறேன். ஒவ்வொரு திருமணமான மனிதரும், ஒவ்வொரு காதலரும் ஒருபோதாவது யாரையாவது உண்மையாக காதலித்த ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இது. அதனால கவனமா கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க பல மாயைகள் உடைய போகின்றன. கருட புராணம் தெளிவா சொல்கிறது, ஆத்மாவுக்கு பாலினம் கிடையாது. ஆத்மா ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. ஆத்மா என்பது ஒரு சக்தி, ஒரு ஒளி, அந்த பரம்பொருளின் ஒரு சிறிய துளி. இந்த சதை உடலுக்குள்ள இருக்கும் வரைக்கும் தான் அது கணவன், மனைவி, அப்பா, அம்மா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதர் இறந்த பிறகு என்ன நடக்கிறது என்று யோசிச்சு பாருங்க. மனைவி நெற்றியில் இருக்கும் குங்குமம் இதே பூமியில அழிந்து விடுகிறது. கழுத்தில் இருக்கும் தாலி இங்கேயே கலற்றப்படுகிறது. திருமண மோதிரம் இந்த உலகத்திலேயே இருந்து விடுகிறது. ஆனா ஆத்மா உடலை விட்டு வெளியேறும் போது அதோட எந்த குங்குமமும், எந்த தாலியும், எந்த 7 சுற்று சான்றிதழும் மேலே போகாது. கருட புராணத்துல ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. மரணத்துக்கு பிறகு ஆத்மா முழுக்க முழுக்க தனியா தான் இருக்கும். அந்த நேரத்துல அதுக்கு எந்த அடையாளமும் இருக்காது, எந்த உறவும் இருக்காது. யாரோட மனைவி, யாரோட கணவர் அப்படிங்கிறதெல்லாம் அங்க வேலை செய்யாது. ஒரு பெரிய இருண்ட பாதையில தனியா நிக்கிற மாதிரி. கீழே சுடுகாட்டுல கணவரோ மனைவியோ கதறி கதறி அழுவாங்க, நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன், என்னையும் உன்னோட கூட்டிட்டு போன்னு. ஆனா உடலை விட்டு வெளியே வந்த அந்த ஆத்மா அந்த கண்ணீரை பார்த்தாலும் அதுக்குள்ள இருந்த பாசமும் பற்றுதலும் மெதுவா உடைய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா உடலை விட்டு வெளியே வந்த உடனே மாயை கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு ஒரு உண்மை புரியும், நான் இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு பயணிக்காரனா தான். இந்த வீடும் இந்த உறவுகளும் நிரந்தரம் இல்லை. இந்த மனிதருக்காக நான் எவ்வளவோ போராடினேன், உலகத்தோட சண்டை போட்டேன். ஆனா இவர் இந்த ஒரு ஜென்ம பயணத்துல என்னோட கூட வந்த ஒரு பயணி மட்டும்தான். இப்போ என் ஸ்டாப் வந்துருச்சு, நான் தனியா இறங்கணும். ஆனா மரணத்துக்கு பிறகு எல்லாமே முடிஞ்சிடும்னா ஏன் மனிதர்கள் சந்திக்கிறாங்க? ஏன் ஒரு அந்நிய மனிதர் பார்த்த உடனே இவ்வளவு அட்டாச்மெண்ட் வருது? ஏன் நாம் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிறோம்? 7 ஜென்மம் கூடவே இருப்போம் என்பதெல்லாம் உண்மை இல்லைன்னா அப்போ திருமணம் என்றால் என்ன? இதுக்கு தான் கருட புராணம் ருணானுபந்தம் பற்றி பேசுது. அதாவது கடந்த ஜென்ம கர்ம கணக்கு.
நம்ம கடந்த பிறவிகளில் சில பேர்கிட்ட உருவாக்கிய கடன், அந்த கர்ம கடனை முடிக்காம எந்த ஆத்மாவும் முழு விடுதலை பெற முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த உலகத்துல யாரையும் நாம காரணம் இல்லாம சந்திக்க மாட்டோம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மனிதர் சும்மா லக்கா வந்தவர் இல்லை. அது மேலே ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு கணக்கு. நாம நினைப்போம் காதலிச்சு கல்யாணம் நடந்துச்சு, இல்லை வீட்டார் பார்த்து நடந்துச்சுன்னு. ஆனால் கருட புராணம் சொல்வது அந்த உறவுக்கு பின்னாடி ஒரு கர்ம ரீசன் இருக்கும். சாஸ்திரப்படி கணவன் மனைவி உறவு 4 விதமான கர்ம கணக்கால் உருவாகும். இதை கவனமாக கேளுங்க, ஏன்னா இதில் உங்கள் வாழ்க்கைக்கான பதில் இருக்கலாம். முதல், சத்ரு ருணானுபந்தம். சில கப்புள்ஸை பார்த்துருப்பீங்க, நாள் முழுக்க சண்டை, வீட்டில் நிம்மதி இருக்காது, ஒருத்தர் ஒருத்தரை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் பிரியவும் மாட்டாங்க. கருட புராணம் சொல்வது இது சாதாரணம் இல்லை. அந்த மனிதர் கடந்த ஜென்மத்தில் உங்கள் பெரிய எதிரியாக இருந்திருக்கலாம். நீங்கள் அவரை காயப்படுத்தியிருக்கலாம், அவரோட உரிமையை எடுத்திருக்கலாம். அதனால தான் இந்த ஜென்மத்தில் அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து அந்த பழைய கணக்கை முடிக்கிறாரு. அவர் உங்களை அள வைப்பார், மனசால உடைப்பார், கஷ்டப்படுத்துவார். ஆனால் அந்த கர்ம கணக்கு முடியும் வரை அவர் உங்கள் வாழ்க்கையை விட்டு போக மாட்டார். ரெண்டாவது, ரணி ருணானுபந்தம். சிலர் தங்களோட துணைக்காக உயிரையே கொடுப்பாங்க, அவங்களுக்காக எல்லா தியாகமும் பண்ணுவாங்க, நோயில் பார்த்துக்குவாங்க, பணம் செலவு பண்ணுவாங்க, முழு வாழ்க்கையுமே டெடிகேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த மனிதர் ஏமாத்திட்டு போயிடுவார், இல்லை மரணம் பிரிச்சிடும். கடந்த ஜென்மத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கடன் வைத்திருந்தீங்க. இந்த ஜென்மத்தில் அன்பு, சேவை, தியாகம் மூலமாக அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டீங்க. கணக்கு முடிஞ்ச உடனே அந்த உறவும் முடிஞ்சிடும். மூன்றாவது, சேவக ருணானுபந்தம். சில கணவன் மனைவிகள் ரொம்ப பியூராக இருப்பாங்க, எந்த செல்ஃபிஷ்னஸும் இல்லாமல் ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்வாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துணையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த ஜென்மத்தில் நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு பெரிய உதவி செய்திருப்பீங்க. அதற்கான நன்றி கடனை அடைக்கத்தான் அந்த ஆத்மா இந்த ஜென்மத்தில் உங்கள் வாழ்க்கை துணையாக வந்திருக்கும். நான்காவது, தர்ம ருணானுபந்தம். இது ரொம்ப ரொம்ப அரிது. லட்சத்தில் ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான் இப்படி இருப்பாங்க. அவங்க வெறும் உடல் அட்ராக்ஷன் இல்லை, பணத்துக்காக இணைந்தவர்கள் இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் இறைவன் பாதைக்கு கூட்டிகிட்டு போவாங்க, சேர்ந்து நல்லது செய்வாங்க, ஆன்மீகமாக வளர உதவுவாங்க. இப்படிப்பட்ட உறவுகள் தான் மரணத்திற்கு பிறகும் ஓரளவு ஒன்றாக முன்னேற முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக கேளுங்க. அடுத்த ஜென்மத்தில் அதே மனிதர் மீண்டும் உங்கள் மனைவியாகவோ கணவராகவோ தான் பிறப்பார் என்ற அவசியமே இல்லை. கருட புராண கதைகளில் சொல்லப்படுவது என்னவென்றால், ஒரு ஆத்மா ஒருவர் மேலே அதிகமான பற்றுதலோடு இறந்திருந்தால் அந்த மனிதருக்கு அருகிலேயே மறுபடியும் பிறக்கலாம். ஆனால் அது மீண்டும் மனைவியாகவோ கணவராகவோ தான் வரணும் என்ற ரூல் கிடையாது. அது அந்த வீட்டில் வளர்க்கப்படும் ஒரு செல்ல பூனையாக கூட பிறக்கலாம், அல்லது அந்த வீட்டிலே இருக்கும் ஒரு பசுவாக பிறக்கலாம், இல்லை அதே குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பிறக்கலாம். ஆமாங்க, அந்த ஆத்மா அந்த மனிதருக்கு அருகிலேயே இருக்கும். ஏன்னா அந்த மோகம் அதை மீண்டும் அங்கேயே இழுத்து கொண்டு வந்திருக்கும். ஆனால் அந்த பழைய கணவன் மனைவி உறவு அது அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும். மோகம் உங்களை ஒரே மனிதர்கிட்ட மீண்டும் கொண்டு வரலாம், ஆனால் எந்த ரூபத்தில் கொண்டு வரும் என்பதை உங்கள் கர்மம் தான் முடிவு செய்யும். மனிதனா, மிருகமா, இல்லை வேற ஏதாவது பிறவியா, அது எல்லாமே கர்ம கணக்கு. இதில் இன்னொரு பயங்கரமான விஷயமும் இருக்குது. நீங்கள் வாழ்க்கை முழுக்க உங்கள் கணவரையோ மனைவியையோ வெறுத்துட்டே இருந்தீங்கன்னா, மனசுக்குள்ள அவங்க மேலே நஞ்சு மாதிரி கோபம் வச்சுருந்தீங்கன்னா, மரண நேரத்திலும் இவங்க என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க, நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன், பழி வாங்குவேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் பந்தம் ரொம்ப ஆபத்தானது. கருட புராணம் சொல்வது, காதலை விட நெஞ்சார வைத்த வெறுப்பு இன்னும் பலமான கட்டு. மரண நேரத்தில் இருக்கும் அந்த ஆழமான கோபம் உங்க ஆத்மாவை அந்த மனிதருடன் மீண்டும் கட்டி போடும். அந்த பந்தம் பல ஜென்மம் கூட உடையாமல் போகலாம். அடுத்த ஜென்மத்திலையும் நீங்க மீண்டும் சந்திப்பீர்கள். ஆனா இந்த முறை கணவன் மனைவியாக இல்லை, ஒருவேளை உயிருக்கு உயிரான எதிரிகளாக, ஒருத்தரை ஒருத்தர் அழிக்கவே பிறந்தவங்க மாதிரி.
அதனால்தான் நம்ம சாஸ்திரங்கள் அடிக்கடி சொல்வது, அதிகமான மோகம் கூட விஷம், அதிகமான வெறுப்பும் விஷம். நீங்கள் யாரையாவது ரொம்ப அட்டாச் ஆகிட்டீங்கன்னா, இல்லை ரொம்ப ஹேட் பண்ணிட்டீங்கன்னா, தெரியாமலேயே அடுத்த ஜென்மத்துக்கும் அவங்களோட ஒரு புதிய கர்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் துன்பத்தோட ஒரு சைக்கிள் ஆரம்பிக்கும். அது எப்போ முடியும்னு என்று கூட தெரியாது. ஆனால் அப்போ ஒரு கேள்வி வரும், எல்லாமே கர்ம கணக்குன்னா நம்ம முன்னோர்கள் ஏன் அந்த 7 சுற்ற உருவாக்கினாங்க? அக்னியை சாட்சி வைத்து எடுக்கப்படும் அந்த 7 வாக்குறுதிகளுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் பொய்யா? இல்லை, நம்ம சாஸ்திரங்களில் எழுதப்பட்டதெல்லாம் பொய் இல்லை. ஆனால் நாம் அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் தவறு. அந்த 7 சுற்று என்பதன் அர்த்தம் நம்ம மரணத்திற்கு பிறகும் கணவன் மனைவியாகவே இருப்போம் என்பதல்ல. அது ரொமான்ஸுக்காக மட்டும் செய்யப்பட்ட விஷயமே இல்லை. அது தர்மத்துக்காக. அந்த 7 வாக்குறுதிகளும் 2 ஆத்மாக்கள் சேர்ந்தெடுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராமிஸ். நம்ம சேர்ந்து நல்ல வழியில வாழ்வோம், ஒருத்தரை கடவுளை நோக்கி கூட்டிக் கொண்டு போவோம், ஒருத்தர் கடவுளை நோக்கி கூட்டிக் கொண்டு போவோம் என்பதற்கான சத்தியம். கணவன் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை பாதுகாப்பேன், உன் மரியாதையை காப்பாற்றுவேன் என்று. மனைவியும் வாக்கு கொடுக்கிறாள், நான் உன்னை தவறான பாதைக்கு போக விட மாட்டேன், நல்ல வழியில நடத்துவேன் என்று. அவங்க வெறும் கப்பல் இல்லை, ஒரு டீம். அந்த பரம்பொருளை சேர்ந்து அடைய முயற்சி செய்யும் 2 ஆத்மாக்கள். 2 பேரும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது, வீட்டில் சேர்ந்து இறைவன் பெயர் சொல்லும்போது, நல்ல விஷயங்கள் செய்யும்போது அவங்களுடைய கர்மமும் ஒரே மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அவங்களுடைய புண்ணியமும் ஒரே அலைவரிசையில் செல்ல ஆரம்பிக்கும். அதனால தான் கருட புராணத்தில் சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மரணத்திற்கு பிறகு ஒரே உயர்ந்த லோகத்தில் சேர வாய்ப்பு இருக்கலாம் என்று. ஆனால் அங்கேயும் அவங்க கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க, 2 தூய ஆத்மாக்களாக இருப்பாங்க. ஆனால் இன்றைய கலியுகத்தில் இப்படிப்பட்ட உறவுகள் எவ்வளவு இருக்கு? இப்போ பெரும்பாலான திருமணங்கள் எதை கொண்டு ஓடுது? ஏசி, டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும், சாப்பாட்டில் உப்பு குறைஞ்சிருக்கு, பர்த்டேக்கு காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கல, பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, அடுத்த வீட்டு ஹஸ்பண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதெல்லாம் தான் சண்டைக்கு காரணம். நம்ம வாழ்க்கை முழுக்க உடம்பு, பணம், ஆசை, எக்ஸ்பெக்டேஷன் இதை சுற்றி தான் ஓடிக்கொண்டே இருக்கு. நாம பொய் சொல்றோம், ஒருத்தர் ஏமாத்துறோம், வெளியில அஃபேர் வச்சுக்கிறாங்க. ஆனா சொசைட்டிக்காக மட்டும் நாங்க ஹாப்பி கப்பல்னு ஆக்டிங் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, பொய், ஏமாற்றம், உடல் ஆசை மட்டும் அடிப்படையா இருக்கும் உறவு மரணத்தின் அதிர்ச்சியை எப்படி தாங்கும்? அப்படி இருக்கும் உறவுகள் சுடுகாட்டின் முதல் படியிலேயே உடஞ்சு போயிடும். இப்போதைய சமுதாயத்தோட கசப்பான உண்மை என்ன தெரியுமா? மக்கள் ஒரே வீட்டில் வாழ்றாங்க, ஒரே படுக்கையில் தூங்குறாங்க, ஆனால் மனசு மட்டும் பல மைல் தூரம் பிரிஞ்சிருக்கு. பூமியிலேயே மனசு ஒன்றாக இல்லாதவங்க மரணத்துக்கு பிறகு 7 ஜென்மம் எப்படி சேர்ந்திருப்பாங்க? இப்போ எக்ஸ்ட்ரா மார்ஷல் அஃபேர் சீட்டிங் எல்லாமே சாதாரணமாக விஷயமா மாறிடுச்சு. யாரும் பார்க்கல, என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கருட புராணம் இதை மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றா பார்க்குது. அக்னியையும் கடவுளையும் சாட்சி வச்சு ஒருத்தரோட கையை பிடிச்சிக்கிட்டு பிறகு அவங்கள ஏமாத்துறது அந்த மனிதரை மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தின் நியதியையே ஏமாத்துற மாதிரி. கருட புராணத்தில் சொல்லப்படுவது, இப்படிப்பட்டவங்க மரணத்திற்கு பிறகு கடுமையான தண்டனையை அனுபவிப்பாங்க. அவங்க ஆத்மா துடிக்கும், கத்தும், ஆனால் அந்த பாவ கணக்கு முடியும் வரை அந்த வேதனை நிற்காது. ஏன்னா உடல் ஆசைக்காக ஒரு புனிதமான உறவை கெடுத்து விட்டீங்க. அதனால தான் அந்த வேதனையும் ஆத்மாவே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஏமாத்திய அந்த மனிதர் உங்களை மனசார வெறுத்து சாபமிட்டு இருந்திருந்தா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அடுத்த ஜென்மத்திலையும் உங்களை மீண்டும் அவரிடம் கொண்டு போய்விடும். ஆனா இந்த முறை காதலாக இல்லை, துன்பமாக. அப்போ ஒரு கேள்வி வரும், எல்லாமே இங்கேயே விட்டுட்டு போகணும்னா, யாரும் யாரோட நிரந்தர துணை இல்லைன்னா அப்போ வாழ்க்கை எப்படி வாழணும்? கணவன் மனைவியை காதலிக்க கூடாதா? எல்லாத்தையும் விட்டு சன்னியாசி ஆகிடணுமா? நம்ம சாஸ்திரங்கள் ஓடிப்போன்னு சொல்லவில்லை, விழித்துக்கோன்னு தான் சொல்லுது. உங்க திருமண வாழ்க்கைய 2 புத்திசாலி பயணிகள் ட்ரெயின்ல ஒரே கம்பார்ட்மெண்ட்ல பயணம் பண்ற மாதிரி வாழணும். ட்ரெயின்ல நம்ம கூட வர்ற பயணியோட நம்ம சண்டை போட மாட்டோம், அவங்களோட நல்லா பேசுவோம், தேவைப்பட்டா சாப்பாடும் ஷேர் பண்ணுவோம், உதவி பண்ணுவோம்.
ஆனால் மனசுக்குள்ள ஒரு விஷயம் கிளியராக தெரியும்ல, இந்த மனிதர் என்னோட டெஸ்டினேஷன் வர வரமாட்டாரு, அவரோட ஸ்டேஷன் வேற, என்னோட ஸ்டேஷன் வேற. அதே புரிதல் தான் வாழ்க்கையிலையும் இருக்கணும். உங்கள் கணவரையோ மனைவியையோ மனசார காதலிங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்களோட சந்தோஷத்துலேயும் கஷ்டத்துலேயும் பக்கத்தில் நின்று துணையா இருங்க. அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இரவு முழுக்க தூங்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது உங்கள் தர்மம், கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றுக்கிட்ட பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் ஒருபோதும் குறை வைக்காதீங்க. ஆனால் உங்கள் மனசையும் ஆத்மாவையும் அந்த மனிதருக்குள்ள முழுக்க பூட்டி வைக்காதீங்க. வரையே உங்கள் உலகமாக மாற்றிக்காதீங்க. அவரையே கடவுளை நினைக்காதீங்க. உங்கள் இதயத்தில் இருக்கிற அந்த ஆழமான இடம் தெரியும்ல, அந்த இடத்துல இருக்க வேண்டியது ஒரே ஒருத்தர் தான். அது அந்த பரம்பொருள். நீங்கள் ராமரை நம்புறவராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை நம்புறவங்களா இருந்தாலும் சரி, சிவனை நம்புறவங்களா இருந்தாலும் சரி, அல்லாவை இல்லை இயேசுவை நம்புறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் ஆத்மாவோட கனெக்ஷன் எப்போதும் மேலே இருக்கிற அந்த இறைவனோட இணைந்தே இருக்கணும். ஏன்னா மரணத்தோட அந்த கடைசி நொடி வந்துருச்சுன்னா, உடம்பு உங்களை விட்டு போயிடுச்சுன்னா, யமதூதர்கள் உங்கள் முன்னாடி நிற்கும்போது அப்போ உங்கள் கணவரும் உங்களை காப்பாற்ற வரமாட்டாரு, உங்கள் மனைவியும் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு துணை நிற்பது நீங்கள் வாழ்க்கை முழுக்க சேர்த்த புண்ணியமும் இறைவன் பேரும் மட்டும்தான். இப்போது நீங்கள் ஒரு கஷ்டமான திருமண வாழ்க்கையில் இருக்கலாம். உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்புறம் அவங்கள சபிப்பதை நிறுத்திடுங்க. என் வாழ்க்கை ஏன் இப்படின்னு தினமும் அழுவதை நிறுத்துங்க. ஒரு ஆழமான மூச்சு வாங்கிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, இது நான் கடந்த ஜென்மத்தில் வாங்கிய கர்ம கடன், இப்போ அதை அமைதியா திருப்பி கொடுக்குறேன்னு. இந்த வேதனையால நான் மறுபடியும் புதிய பாவம் செய்ய மாட்டேன், அடுத்த ஜென்மத்திலையும் இதே மனிதரை மீண்டும் சந்திக்க வேண்டிய நிலை வரக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. அவங்கள மனசார மன்னிச்சிடுங்க. ஏன்னா எந்த நாளில் நீங்கள் அந்த வெறுப்பை மனசுலேருந்து வெட்டி போடுறீங்களோ அந்த நாள்லேருந்தே அந்த கர்ம பந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். அப்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான அமைதி வரும். அந்த அமைதியை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் கெடுக்க முடியாது. காதலிங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு 100% கொடுங்க. ஆனால் உங்கள் ஆத்மாவை மட்டும் யார்கிட்டையும் அடமான வைக்காதீங்க. உங்கள் உண்மையான அடையாளத்தை, உங்கள் உள்ளத்தையே அந்த இறைவனோட பாதத்தில் வச்சுருங்க. ஏன்னா கடைசியில் இந்த பயணம் முழுக்க முழுக்க உங்களோட தான். நீங்கள் இந்த உலகத்துக்கு தனியாக வந்திருக்கீங்க, ஒரு நாள் தனியாக தான் போக போகிறீங்க. ஆனால் சில பேர் இந்த துரோகம், இந்த வெறுப்பு, இந்த உறவு உடைந்த வழியை தாங்க முடியாமல் திடீர்னு உயிரை விட்டுடுறாங்க. இப்படி செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், அமைதி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கருட புராணம் சொல்கிறது அதை விட பயங்கரமான விஷயம். அப்படி தற்கொலை செய்யும் ஆத்மாவுக்கு உடனே சொர்க்கமோ நரகமோ கிடைக்காது, அடுத்த பிறவியும் உடனே கிடைக்காது. அந்த ஆத்மா ஒரு இருண்ட இடத்துல சிக்கி கொள்கிறது, ஒரு பயங்கரமான திரிசங்க நிலை. அங்கே அந்த ஆத்மா தான் இறந்த அந்த வழியை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இறந்த ஆத்மாக்களுக்கு அடுத்தது என்ன ஆகும்? அந்த காணாத உலகம் அவங்களை எப்படி நடத்தும்? அவங்களோட அந்த பயங்கரமான பயணம் எப்படி இருக்கும்? கருட புராணத்தில் இருக்கும் அந்த நடுங்க வைக்கும் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே கமெண்ட்டில் பார்ட் 1 டைப் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த பகுதி வாழ்க்கையோட உண்மையான மதிப்பை உங்களுக்கு உணர்த்த போகுது. இப்படி ஆழமான ஸ்பிரிச்சுவல் ரகசியங்கள், கருட புராணத்தின் மறைந்த உண்மைகள், வாழ்க்கையோட கசப்பான உண்மைகள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆன்மீக தமிழ் பயணத்தில் எங்களோட சேர்ந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீமன் நாராயணன் உங்கள் குடும்பத்துக்கு எப்போதும் சந்தோஷமும் அமைதியும் கொடுக்கணும். நன்றி. நம்ம சேனலில்